Praise the Lord. என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிக்கிறீங்களா? இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயினின்று ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். சிங்கத்தின் வாயினின்று ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்தென்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்தென்னை நடத்துவார். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். வறட்சி மிகுந்த காலத்திலும் பக்தன் வலது பாரிசத்திலே கர்த்தர் நிற்பதால் அசைந்திடான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுதே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவே, இன்னமும் காத்தென்னை நடத்துவார். இம்மட்டும் காத்தவர் இந்த இம்மானுவேலான தேவன் நம்மளை காத்து நடத்துவார். இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள், அது தோல்வி, வியாதி, பிரச்சனை, பஞ்சம், குழப்பம் தடையா இருக்குதா? பயந்து போயிருக்கீங்களா? எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் வாழ்வனா? இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வருவனா? எனக்கு சுகம் கிடைக்குமா? குழந்தை செல்வம் உண்டாகுமா? வேலையில முன்னேற்றம் நடக்குமா? தலையெழுத்து மாறுமா? அன்பு உள்ளங்களே, நெஞ்சங்களே, நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தரை நம்புனீங்கன்னா அவருடைய கிருபையை சூழ்ந்து கொள்ளும், அவருடைய இரக்கம் சூழ்ந்து கொள்ளும். இன்னைக்கு கண்டிப்பா நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவை முழு மனதோடு கூட நம்புங்க. என்னை கைவிட மாட்டார். இந்த பாடல்ல பாருங்க, சிங்கத்தின் வாயில போயிருக்கலாம், இன்னும் 2 செகண்ட்ல சிங்கம் அதனுடைய கூர்மையான பற்கள்ல கடித்து பீறி போட்டுரும். ஆனா அந்த இடத்துல இருந்து கூட தேவனால் காப்பாற்ற முடியும் என்பதுதான் இந்த விசுவாச பாடல். நம்புறீங்களா? நீங்க ஒருவேளை மரண விளிம்புல இருக்கலாம், தோல்வியின் விளிம்புல இருக்கலாம். வியாதியின் உச்சக்கட்டத்தில் இருக்கலாம். கர்த்தரை நம்பினீங்கன்னா அந்த இடத்துல இருந்தே உங்களை காப்பாற்ற என் தேவனால் கூடும். அப்பா, விசுவாசத்துல தான் நீதிமான் பிழைப்பானப்பா. நாங்க உங்களை நம்புறோம். இந்த காலவெளியில ஒரு பிள்ளைகளாகி எங்களுக்கு பிழைப்ப கொடுங்க, வாழ்வை கொடுங்க. எங்க வறட்சி காலத்தை செழிப்பின் காலமாக மாற்றுங்க. நீர் எங்களோடு கூட இருந்தீர் என்றால் நாங்கள் அசைய மாட்டோம், நாங்கள் நிலைத்து நிற்போம். எங்களுக்கு கிருபை செய். அப்பா பிதாவே, பொழுதும் ஒரு வேத வார்த்தைக்காக காத்துட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தையில எங்களை உருவாக்குங்கப்பா. எங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுங்கப்பா, பலத்தை கொடுங்கப்பா, அறிவை கொடுங்கப்பா, ஆற்றலை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா, தைரியத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட அவர் இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நான் உங்களோடு கூட வேத வார்த்தையை ஆதாரமாக கொடுக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 10ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே
அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவுள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவை சோத்திரிப்போம். எத்தனை அற்புதமான விசுவாச வார்த்தைகள். 2 விஷயம் இந்த வசனத்துல ரொம்ப ஆதாரமா இருக்கு. ஒண்ணு, நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல உறுதியா இருக்க கடவுள். ஒரு மனுஷனுக்கு, விசுவாசிக்கு என்ன அவசியம் சொன்னா நம்பிக்கை. யாரை நம்புறீங்க? கர்த்தரை. இன்னைக்கு பாருங்க, பிரச்சனை ஒரு மாதிரி வந்துன்னு பிரச்சனையை நம்புறோம். ஐயோ, இது இவ்வளவு தூரம் வந்துருச்சு, இது இப்படிதான் நடந்து முடிய போகுது. தோல்விதான், வியாதிதான், பற்றாக்குறை தான், என்னை வேலையிலிருந்து தூக்க போறாங்க தான், அதை நம்புறோம் பாருங்க. ஆனா நீங்க நானும் கர்த்தரை நம்புவோன்னு சொன்னா நமக்கு பாக்கியம். இன்னைக்கு ஒருவேளை சில பேர் சொல்வது உண்டு, பிரதர் எக்கச்சக்க பைபிள் வசனங்க, சில பாஸ்டர்ஸ், ஊழியக்காரங்க, மிஷினரிகள் எங்களை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கேலண்டர்ஸை பார்த்தோம்னா தினந்தோறும் வசனம், வாக்கு தத்துவம். இன்னைக்கு மொபைல் ஃபோனை எடுத்தோம்னா வாட்ஸ்அப்பில் வருது அநேக வாக்கு தத்தங்கள். அதெல்லாம் வாசிக்கிறேன். ஆனால் அதுக்கும் என் சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லையே. சூழ்நிலை மாறவே இல்லையே. என்ன நடக்குது? அப்போ இந்த வசனங்கள்னா சும்மா அந்த நேரத்துக்கு ஒரு திருப்திக்காக வருதா? ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மன அமைதியை படுத்துறதா இருக்குதா? ஆனால் இந்த பிரச்சனை எங்களுக்கு நிரந்தரமாக தான் இருக்குமா? அப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்குது. கவனிங்க, சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், சாதகமா இருக்காது தான், சாதகமா இருக்காது. ஆனா வாக்கு தத்தத்தை நம்புங்க. நம்பும் பொழுது கர்த்தர் நமக்கு சாதகமாய் வருவார் என்பது அதிக நிச்சயம். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க யாரா வேணா இருங்க, எப்படி வேணா இருந்துருங்க, ஆனா இப்போ இந்த நிமிஷம் கர்த்தரை நம்புங்க, உங்க சூழ்நிலை மாறும். ஆமென். 2வது, இந்த நம்பிக்கையில அறிக்கை செய்யணும். வாயில அறிக்கை செய்யணும். வாய்க்கும் இந்த விசுவாசத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு. இருதயத்துக்கும் வாய்க்கும் சம்பந்தம் இருக்கு. இருதயத்துக்குள்ள இந்த விசுவாசம் வேணும். அங்க இருந்து வாயில அறிக்கை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் வாயில தப்பா அறிக்கை செய்யறாங்க. ஆகதான் அவங்க வாக்குத்தத்தம் பெற்றிருந்தும் அது ஒண்ணு கூட பலிக்காம இருக்கிறதுக்கு என்னன்னா, வாய் வேற மாதிரி இருக்கே, வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கே. இஸ்ரவேல் ஜனத்தை மோசையின் மூலம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கூட்டிட்டு வர்றாரு கர்த்தர். ஆனா பாருங்க, வந்து கொஞ்ச நாள்ல இருந்து நிறைய பேர் சாக ஆரம்பிக்கிறான். எப்படி சாகிறான்? ஆனா கர்த்தர் இவனை சாகடிக்கணும்னு நோக்கம் இல்லை, எல்லாரையும் அந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகணும் தான் திட்டம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்கிறான். எப்படின்னா, அவன் வாயால. சிலர் சொல்றான், எகிப்துல பிரேத குழி இல்லைன்னு எங்களை எங்க கொண்டு வந்தீங்களான்றான். கொஞ்ச நாள்ல அவனுக்கு பிரேத குழி உண்டாகுது இல்லையா? பாருங்க, சில பேர் விஷ பாம்பு கடிச்சு செத்து போறான். பல வித காரியங்கள் நடக்குது பாருங்க. யார் யாருன்னா கர்த்தருக்கு ஒத்து போலையோ அவங்க பாருங்க சாகுறாங்க. அப்ப கவனிங்க, வாயில அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ வாயில அறிக்கை செய்யணும். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, வேற யார் மூலமும் நமக்கு ரட்சிப்பு கிடையாது இல்லையா? இந்த பெரிய புனிதர்கள், செயின்ட் என்று சொல்லுவாங்க, அவங்க டிசைபிள்ஸு, பலவிதமான கேரக்டர்ஸ் பைபிளில் இருக்காங்க பாருங்க. நல்ல சிறந்த வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க, நல்ல மனிதர்கள் தான். ஆனால் அவங்க மூலம் நமக்கு ரட்சிப்பு இல்லை. வேதவசனம் தெளிவாக சொல்லுது, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார், அவர் இல்லாமல் ஒருத்தரும் பிதா கிட்ட போக முடியாது இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சில பேர் உங்கள் வீடுகளில் வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க இல்லையா? இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம். என்ன சொல்கிறாங்க? எப்பா, அந்த பிதாவை பற்றி தான் நாங்கள் சொல்கிறோம். பிதா தான் கடவுள், இயேசு வந்து மீடியேட்டர், அவரை ரொம்ப பிடிச்சிக்கிட்டாங்க, கிடையாது, விட்டுருங்க இல்லையா? யெகோவா தேவன், யாவே, ஜெகோவா அப்படின்றாங்க. அவர் தாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனால் நல்லா கவனிங்க, அவர்கிட்ட நீங்களும் நானும் நேராக போக முடியாது, இயேசு மூலம் தான் போக முடியும். ஏன்னா இந்த ஜெகோவா, இந்த யாவே இயேசுவை நமக்கு சொந்த ரட்சகராக கொடுத்தாரு. அவர் மூலம் தான் நமக்கு மீட்பு. இயேசு இல்லாமல் மீட்பு இல்லை. இயேசுவை கொடுத்ததே யாருன்னா இந்த யாவே ஆண்டவர், யெகோவா தேவன்.
ஆக இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். அதனால நீங்க தப்பு தப்பா யோசிச்சுட்டு தப்பு தப்பா பிரசங்கம் பண்றத கேட்டுக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு இருக்க வேணாம். இல்லை, போக முடியாது, வழி இல்லை. அப்போ கவனிங்க ஐயா, வாயில் அறிக்கை செய்யணும். இயேசு அறிக்கை செய்யுங்க. வேற யாரையும் உங்கள் வாயில் அறிக்கை செய்யாதீங்க. வேற யார் மூலையும், எந்த புனிதர்கள் மூலையும், எந்த சீடர்கள் மூலமும் நமக்கு ரட்சிப்பு வராது, எந்த தூதர்கள் மூலமும் வராது. இயேசுவானவர் மாத்திரம் நமக்கு வழி, சத்தியம், ஜீவன். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஆமென். அப்போ பாருங்க, அறிக்கை இடுறதுல உறுதியா இருக்கணும். இன்னைக்கு ஒருவேளை உங்க சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. வேலை போச்சு நிறைய பேருக்கு வியாதியில கொடூரம், டேட்டு குறிச்சிட்டான் இல்லையா? சில பேர் டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்காது. சில பேருக்கு பாருங்க சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. குடும்பம் இனி ஒன்றும் சேராது, சமாதானம் ஆகாது. நான் சொல்றேன், இந்த நேரத்துல தேவ வார்த்தை எடுங்க. வேற வார்த்தை சொல்லுது, சிங்க குட்டிகள் பட்டினி இருக்குமா, கர்த்தரை தேடுறவருக்கு ஒரு நன்மை குறைபடலாம். அதை சொல்லு, இப்ப சொல்லு, இந்த நேரம் சொல்லு. இந்த சூழ்நிலையில தான் சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும். சிங்க குட்டிகளுக்கு கண்டிப்பா பட்டினி வராது. ஏன்னா கண்டிப்பா அந்த குட்டிகளுடைய பெற்றோர் இறையை எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துரும். ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவைகள் கூட பட்டினி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட மோசமான உலகம். ஆனால் கர்த்தரை தேடுறவனுக்கு அது பஞ்சகாலமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, அறுவடை காலம் இல்லை, மழை பெய்கிற காலம் இல்லை, என்னவா இருந்துட்டு போகுது. ஆனால் கர்த்தரை தேடுறவனுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. இதை வாயில் திறந்து அறிக்கை செய்யணும், உறுதியாக சொல்லணும். பைபிள் சொல்லுது, எபிரேய ஆக்கியோன்னு சொல்கிறாரு, உறுதியாக சொல்லு, தீர்க்கமாக சொல்லு. காசு இல்லைன்னா சொல்லுவாங்க, ஆமாம் இல்லை, என்ன செய்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அங்கே போயிட்டு வரணும், இதை செய்யணும், அதை செய்யணும், காசு இல்லையே, எப்பயும் இதே நினப்பு தான், இது எப்பயும் இதே பொழப்பு தான், எப்பயும் இதே நிலைமை தான். இது சொல்றதுனால சூழ்நிலை மாறாது மக்களே, சொல்றதுனால மாறாது. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் பாதி பேர் அழிஞ்சு போனான்னு சொன்னேன். ஏன் தெரியுமா? கடவுள் சொல்றத கேட்கறதில்ல, கடவுள் சொல்றத நம்புறதில்ல, கடவுள் சொல்றதுல பொறுமை இல்லை. இது இல்லைன்னு சொன்னா நீங்க உறுதியா அறிக்கை செய்ய முடியாது. எப்போ ஒரு மனுஷன் உறுதியா அறிக்கை செய்வான் கடவுளுடைய வேத வார்த்தை எவ்வளவு வருது பாருங்க. என் பாத்திரம் நிரம்பி வழியும், ஜீவனுள்ள நாளா நான் நன்மை கிருபை தொடரும், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, ஓ மாவு பசையில தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், நீ பட்டணத்திலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியிலும். ஏன் இதை சொல்ல முடிய மாட்டுறது? உறுதியா சொல்ல முடிய மாட்டுறது? இது என் வாழ்க்கையில நடக்கும், இதுதான் என் தலையெழுத்து, இதுதான் என் எதிர்காலம், ஏன் சொல்ல முடியலன்னு சொன்னா, உள்ள என்ன இல்லைன்னா அந்த உறுதியான நம்பிக்கை இல்லை. உள்ள கர்த்தரை நம்பல, கர்த்தருக்கு காத்துக்கிட்டு இருக்கிற இருதயம் இல்லை. புரிதுங்களா உங்களுக்கு? கர்த்தருக்கு காத்துக்கிட்டு இருப்போம், கர்த்தர் செய்வாரு. பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, கர்த்தரை முழுசா நம்பிக்கையோடு கூட அறிக்கை செய்யற வாய் இல்லை. இதனாலதான் சூழ்நிலையே மாறுது. இரண்டாவது, இறுதியாக அந்த வார்த்தை எப்படி வருது? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தம் யார் பண்ணது? இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலம் பண்ணாரு. பாருங்க, அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் பேசுறது இல்லை, அவருக்கு பொய் பேச தெரியாதுங்க. ஏதோ நமக்கு அந்த நேரத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லி வைப்போம்னு சொல்லி வைக்கல. வேதத்தில் இருக்கிற வார்த்தை ஒன்று கூட பொய் வார்த்தை இல்லை, எல்லாம் ஜீவிக்கிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஒன்று சொன்னா உங்களுக்கு வழங்கும், இதுவரை அவர் பொய் சொன்னதில்லை. ஏன்னா அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. இதுவரை அவர் சொன்னது ஒன்று கூட பலிக்காம இல்லை, எல்லாம் பலித்து கொண்டுதான் இருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், என் வாழ்க்கையில நடக்கலையே. உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. நம்பிட்டு உறுதியா வாயில அறிக்கை செஞ்சுட்டு அப்புறம் பாருங்க, அப்புறம் நீங்க கேளுங்க. நீங்க கேட்கறதுக்குள்ளேயே உங்க நன்மை உங்களை வந்து சேரும். தயவு செய்து இஸ்ரவேல் மக்களை போல அநேக புலம்பி நன்மை இழந்துடாதீங்க. யாரெல்லாம் பொறுமையா இருந்தானோ
வாக்குத்தத்தத்தை நம்பினானோ, மோசே சொன்னதை கேட்டு கர்த்தருக்கு பயந்தானோ, அவ்வளோ பேர் உள்ள நுழைஞ்சான் கானானுக்குள்ள. எத்தனை பேர் தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? ரெடியாக இருக்கிறீங்களா? கர்த்தரை நம்புங்க, வாயில் அறிக்கை செய்யுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்னைக்கு நாங்கள் உங்களை அறிக்கை செய்கிறோம் எங்கள் சூழ்நிலையிலிருந்து. ஏன்னா நீர் மாறாதவர், எது வேணா மாறலாம், நீர் மாற மாட்டீர். நீ மாறலன்னா உங்கள் வார்த்தையும் மாறாது. அப்போ அந்த வார்த்தையின் மூலம், இந்த செய்தியின் மூலம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எழுப்புதல், சமாதானம், நன்மை உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், ஜெயத்தை எடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். போய் இந்த நாளை கொண்டாடுங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன்.